இன்றைக்கி நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். அதை முதல்ல நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு திரும்பவும் நான் வாஷ் பண்ண போகிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல் வராது. இப்போது நம்ம ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 3. என்ன இன்க்ரீடியன்ஸ்: 4 பெருவெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 4 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், வரமிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, பூண்டு பொடி பொடியாக ஒரு 10 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கல்லுப்பு. இதை வச்சு தான் நம்ம ப்ரான் மசாலா எப்படி டேஸ்டியாக செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆயில் வந்து சும்மா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றினா போதும். இது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை ஃபுல்லாக வணக்க வேணாம். வணக்கினா போதும். ஏன்னா இதை நம்ம வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். கூடவே டொமேட்டோவை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆஃப் இது வணங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேனை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் உள்ள ஆட் பண்ணலாம். அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள், வரமிளகாத்தூள், காரத்துக்கு நல்லா வேணும்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். சீரகத்தூள், இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வணக்குங்க. இந்த ரா ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. நமக்கு ஆயிலும் செப்பரேட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணலாம். இந்த டைமில் தான் நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் தண்ணியும் ஊற்றணும். தேவையான அளவு சால்ட்டு போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம பூண்டு நறுக்கி வச்சதை ஆட் பண்ணுறோம். இதோட ரா ஸ்மெல் நமக்கு அப்படியே இருக்கணும், அதுதான் நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஆயிடுச்சு. நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான ப்ரான் மசாலா ரெடி. இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம சுவையான ப்ரான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.